الكريم قال الله تعالى إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا نبينا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا نبينا مولانا مبارك وسلم. கண்ணியத்திற்குரிய மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் ஹபீபுல்லா ஹஸ்ரத் அவர்களுக்கும் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும் சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள். ஆக இறந்த நாள் என்று ஒன்று இருக்கவே கூடாது. பிறந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும், இறந்தார்கள் என்று வரவே கூடாது. இப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா ஸலவாத்து. அப்போ அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன. முதல்ல அல்லாஹு தாலா ஸலவாத்து ஓதுறான், அதற்கு பிற்பாடு மலக்குமார்கள் ஸலவாத்து ஓதுறாங்க. நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஓதுறீங்களே ஒரு ஸலவாத்து, அதை முதல்ல அல்லாஹ் ஓதுறான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லிட்டான். மலக்குமார்கள் ஓதுறாங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லிட்டான். எப்போ இதற்கு முன்னாடியே அல்லாஹு தாலா இவர்களெல்லாம் ஓதுகிறார்கள், அல்லாஹ்வாகிய தானும் ஓதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னதுக்கு பிற்பாடு நம்மளுடைய ஸலவாத்து அங்கே தேவையே கிடையாது. முதல்ல என்ன வந்துருச்சு, அல்லாஹ் ஓதுறான் மலக்குமார்களும் ஓதுறாங்கன்னு எப்போ முன்னாடியே பெருமானாருக்கு ஸலவாத்து ஓதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓ ஸலவாத்து பெருமானாருக்கு தேவை கிடையாது, உனக்கு தேவை, அதனால நீ ஓதிக்க. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா உயர்த்தி வச்சிருக்கிறான். அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஷஹிதுல்லஹு அர்பாத பி ஹைரின் அதுஹலஹுல் ஜன்னா. ஒரு மனிதர் அவர் வஃபாத் ஆயிட்டார், அவருக்கு 4 பேர் சாட்சி சொல்கிறாங்க. 4 பேர் நல்ல விதமாக சாட்சி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹு தாலா என்ன சொல்லிடுவான், சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். இப்போ 3ன்னு கேட்குறாங்க பெருமானார்கிட்ட, 3ன்னு கேட்குறாங்க. பெருமானார் 3 பேர் சாட்சி சொன்னாலும் சரி. இப்போ 2 பேர் கேட்குறாங்க. 2 பேருன்னு கேட்குறப்ப சஹாபாக்கள் கேட்குறப்ப 2 பேர் சாட்சி சொன்னாலும் அல்லாஹு தாலா ஏற்றுப்பான். அப்போ அவர் சாட்சி சொல்கிறாரு, ஒருத்தர் சாட்சி சொல்லக்கூடியவர் அதிகம் தொழுது அவர் சாட்சி சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் வரல. அதிகம் நோன்பு பிடிச்சி சாட்சி சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் வரல. அதிகம் ஜகாத்து கொடுத்து அதிகம் ஹஜ்ஜு செஞ்சு சாட்சி சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் வரல. அவர் எந்த ரீதியில் அவர் வந்திருக்கிறார்னு சொன்னால், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமுனா பிலிசானிஹி வயதைஹி. ஒரு முஸ்லீமாக அவர் இருக்கணும், முஸ்லீம் சாட்சி சொல்லணும். அந்த முஸ்லீம் அவர் எப்படி ஆகணும்னா, இன்னொரு முஸ்லீமுக்கு நாவாலையும் கையாலையும் ஒரு தீங்கு செய்யாமல் இருந்திருக்கணும். இந்த தகுதி பெற்றிருக்கக்கூடிய இருவர் சாட்சி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அமல் பெரிய நிறைய அமல் கிடையாது. பரல் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா செஞ்சது கிடையாது, கடமையான நோன்பை தவிர எக்ஸ்ட்ரா நோன்பு பிடிச்சது கிடையாது. ஹஜ் ஜக்காத் அவருக்கு கடமையே இல்லைன்னா அவர் கொடுக்கவே முடியாது. ஹஜ் அவருக்கு கடமையே ஆகலைன்னா அவர் செய்யவே முடியாது. அவர் எதனால இந்த தகுதியை பெற்றிருக்கிறார், இன்னொரு முஸ்லிமுக்கு நாவாலும் அவர் கையாலும் இன்னொரு முஸ்லிம் இவரால சிரமப்பட்டிருக்காம இருந்திருக்கிறார்னு சொன்னா, இவர் சொல்லக்கூடிய சாட்சி எத்தனை பேர் இவர் சாட்சி சொன்னாலும் இவருடைய சாட்சி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ் தஆலாவும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். அனமின் நூரில்லா, பெருமானார் சொல்வது, நான் அல்லாஹுடைய நூறிலிருந்து வந்தேன், குல்லு ஷைமின் நூரி, எல்லாமே என்னுடைய நூறுலேருந்து வந்தேன். அந்த அல்லாஹு தஆலா சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க வேணா சொல்லுங்க, நான் உங்களை போன்ற மனிதர் என்று நான் சொல்ல மாட்டேன். எப்ப நானே சொல்ல மாட்டேன்றது பிற்பாடு உங்க நூறுல இருந்து வந்தவங்க சொன்னா விட்டுருவேனா? அவங்க சொல்லலாம். அவங்க எப்ப தெரியுமா சொல்லலாம்?
உங்க ஊர்ல இருந்து குல்லுஷை மின்னூரில அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, உங்களிலிருந்து அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே வந்திருக்கிறோம். அப்ப நாங்க அவங்கள பார்த்து எங்களை போல மனிதர்னு சொல்லுவோமே அப்படின்றத எப்ப நான் ஏத்துப்பேனா, அனலின் நூறு இல்லாம என் நூறுல இருந்து தானே நீங்க வந்தீங்க. அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்தாருல் அன்பியா என்னுடைய நூறுல இருந்து டைரக்டா வந்து நம்ம ரெண்டு பேர் எத்தனை காலம் இருந்தோம், காலம் வரத்துக்கு முன்னாடியே இருந்தோம், அவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேருமே இருந்தால நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பார்த்து நான் உங்களை போன்றேன் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து சொல்றேன் நான் ஏத்துப்பேன். நீங்களே சொல்லல என் நூறுல இருந்து உங்க நூறை பிரிச்ச அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் நீங்க சொல்லல அல்லாஹ் என் நூறுல இருந்து வந்ததுனால நீங்க அல்லாஹ் என்ன பார்த்து சொல்லல நான் அல்லாஹ் போல வேண்டு. அப்படி இருக்க நீங்க சொல்லன்றப்ப விக்கிரகால உயர்த்தி வச்சிருக்கிறானே உங்களை பார்த்து யாராவது அவங்க என்ன போன்றதுன்னு சொன்னா அவரை விட்டுவானா, எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் தாலா சொல்றான், நான் சொல்ல மாட்டேன், நீங்க வேணா சொல்லுங்க உங்களை போன்ற மனிதர். எதற்கு உங்களை போன்ற மனிதர் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அந்த உங்களை நான் அவர்களிலே பார்த்து விட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் எப்படி வேதனையை கொடுப்பேன். அப்ப ஒண்ணு சஹாபா முன்னாடி சொன்ன விஷயத்துல ஒண்ணுன்னு நாங்க கேட்கல, ஒருத்தர் சாட்சி சொன்னா என்ன வகைன்னு நாங்க கேட்கல. கேட்டிருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருப்பார். 4 3 தூக்கி போட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று 3 தூக்கிட்டாங்க, இன்னும் ஒருத்தரை தூக்கி இருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் உங்களுடைய முகத்துல தௌபா கேட்டாரு. அவருடைய மௌத்துக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடினா 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தௌபா கேட்டுட்டாருன்னு சொன்னா, அவர் தௌபா கேட்டு அவர் பாவம் செய்யாம இருந்துட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் தாலா சொல்றான் பெருமானார்ட்ட, நான் அவருடைய பாவத்தை மன்னிச்சு நான் என்ன பண்ணிடுறேன், அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தாரு. இல்லை 1 மாசம்ன்றது என்னுடைய உம்மத்துக்கு அதிகம், 1 வருஷன்றது என்னுடைய உம்மத்துக்கு அதிகம். அவர் தான் 60 70 மாபைன சபைன வசித்தின் 60 70ன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரி 100 வருஷம் உச்சகட்டமான 100 வருஷம்னு வச்சுப்போம். அந்த 100 வருஷத்துல 99 வருஷம் பாவம் செஞ்சுட்டு 1 வருஷம் பாவம் செய்யாம இருக்க முடியாதா? அல்லாஹ் தாலா சொல்றப்ப அக்செப்ட் தானே பண்ணிருக்கணும். 99 வருஷம் பாவத்தை அல்லாஹ் தாலா தூக்கி போட தயாரா இருக்கிறான். அப்ப நம்ம கேட்டதுக்காக இந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான்ட்டு அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஏத்துருந்துருக்கணும். ஆனா பெருமானார் சொல்றாங்க 1 வருஷம் அவனுக்கு ரொம்ப அதிகம், அவன் பாவம் செஞ்சிருவான். சரி ஷாஹரன் 1 மாசம் பாவ மன்னிப்பு கேட்டு 1 மாசம், இப்போ 70 வயசு வச்சுக்கோங்க, 69 வருஷம் 11 மாசம் பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டு 1 மாசம் ஒழுங்கா இருந்தா சொர்க்கத்தை கொடுக்குறான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பெருமானார் அதை கேட்டிருக்கலாம். 1 மாசமும் அவனுக்கு அதிகம், 1 மாசம் டைம் கொடுத்தாலும் அவன் பாவம் செய்வான். 1 மாசம் டைம் கொடுத்தாலும் அவன் பாவம் செய்வான். அப்போ 1 வாரம் அதிகம், 1 நாள் அவன் பாவம் செய்வான். அப்போ ஒரு சனப்பொழுது 1 நிமிஷமும் அவன் பாவம் செய்வான். எப்படிங்க அவன் செய்வான்? டாக்டர் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொல்லிடுறாரு, 1 மாசத்துல நீ வஃபாத்தாயிடுவ, இறந்துடுவ அப்படின்றத டாக்டர் சொல்லிட்டாரு. சொன்னதற்கு பிற்பாடு அந்த 1 மாசம் இவன் எந்த பாவமாவும் செய்யாம இருப்பான்? கண்டிப்பா செய்வான். ஏன்? நான் சொல்லல, டாக்டர் சொல்றதுனால இல்ல, நான் சொல்றதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா செய்வான். 1 நிமிஷமா இருந்தாலும் அவன் பாவம் செய்வான். அப்ப என்னதான் பண்றது? இதுக்கு மேல ஹத்தா பலகர் ரூஹுக்கும் யார் இறங்கி வராங்க? அல்லாஹு தஆலா ரப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து ஹல்கு. ஆனா இறங்குறது யார் இறங்குறா? அல்லாஹு தஆலா இறங்குறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹத்தா பலக ரூஹுக்கும் தொண்டக்குழியில ரூஹு வந்ததற்கு பிற்பாடும் அவன் பாவ மன்னிப்பு கேட்டா அவன் பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மீது அல்லாஹு தஆலா முஹப்பத் வச்சிருக்கான். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உம்மத்தாகிய நம் மீது முஹப்பத் வச்சிருக்காங்க. அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், 69 வருஷம் சொல்லிட்டான், அந்த பாவத்தை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டான். 1 வருஷம் தான் சொன்னான். இல்லை என் உம்மத்துக்காக நான் திரும்ப கேட்பேன். 1 மாசம் சொல்லிட்டா என் உம்மத்துக்காக திரும்ப கேட்பேன். 1 வாரம், 1 நாள், 1 நிமிஷம் என் உம்மத்தை அபதலாபான் சொர்க்கத்துல இருக்கணும்ன்றதுதான் எனக்கு விருப்பமே தவிர நான் இத்தனை முறை அல்லாஹ்ட்ட போய் கேட்கறது எனக்கு முக்கியத்துவமே கிடையாது. அந்த அல்லாஹு தஆலா பெருமானார் மீது இந்த அளவுக்கு முஹப்பத் வச்சிருக்கான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மீது இந்த அளவுக்கு முஹப்பத் வச்சிருக்கிறான். அப்போ இன்ன வலதல் முஃமின் யகூல் அர்பஅத் அஷ்ஹரின் லா இலாஹா இல்லல்லாஹ் வ யகூல் அர்பஅத் அஷ்ஹரின் முஹம்மது ரசூல் வ யகூல் அர்பஅத் அஷ்ஹரின் அல்லாஹ் மஃபிர் லி வலி வாலிதை. முதல் 4 மாதம் லா இலாஹா இல்லல்லாஹ், முதல் 4 மாதம் முஹம்மது ரசூலுல்லாஹ். முதல் 4 மாதம் என்ன சொல்லுது? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு. அந்த முதல் 4 மாதம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுது. அது வாயால் இப்போ நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறோமே அந்த மாதிரி அது சொல்லாது. அது அழுகும். அந்த அழுகை என்னது? அல்லாஹுடைய ஜிக்ர். இப்போ நம்ம அடுத்த 4 மாதம் முஹம்மது ஸல்லல்லாஹு நம்ம நாவால சொல்கிறோமே அப்படி சொல்லாது. அதனுடைய ஜிக்ர் என்னது? இப்போ எப்படி ஒரு பறவை ஜிக்ரில் தான் இருக்குது, ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனுடைய பாஷையில் அது கீகின்னு சொன்னாலும் அது என்னது? அதனுடைய அல்லாஹுடைய ஜிக்ர் மாதிரி. இங்கே குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு வெளிப்படையாக நம்ம சொல்கிற மாதிரி சொல்லாது. அது என்ன சொல்லும்? அதனுடைய பாஷையில் அழுதுகிட்டே தான் சொல்லும். இப்போ அல்லாஹ்னு ஜிக்ர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அல்லாஹு தஆலா கஷ்டத்தை கொடுக்குறான், சிரமத்தை கொடுக்குறான். முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பெருமானார் ஜிக்ர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அல்லாஹு தஆலா சிரமத்தை கொடுக்குறான். நார்மலா நம்ம வீட்டில் குழந்தை அழுகிறது கிடையாது, அதுவும் அல்லாஹுடைய ஜிக்ர் தான். ஹாஸ்பிட்டல்ல போய் சில்ட்ரனுடைய வார்டில் போய் பார்த்தோன்னு சொன்னா அந்த பச்சிலங்குழந்தைகள்ல அவ்வளோ பெரிய அதாபு நடந்துகிட்டு இருக்கும், அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும், அங்கங்க டியூப்பை சொருக வச்சுக்கிட்டு இருப்பான். இது எல்லாம் அந்த நிலையில அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்தாலும் பெருமானுடைய ஹதீஸ் படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அந்த குழந்தை அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை பெருமானார் மீது ஸலவாத் ஓதிட்டு இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கே அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்குறான், வேதனையை கொடுக்குறான்னு சொல்றப்ப, வேதனை கொடுத்தாலும் அதெல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமையில அதற்கான கூலியை கொடுக்கதான் செய்வான். இந்த அளவுக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கஷ்டத்துல இருக்குன்னு சொல்றப்ப, அந்த ஜிக்ர்லயே இல்லாத நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாம வச்சிருக்கிறான். அப்படியே அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தையும் நம்ம ரஹ்மத்தால ஏத்துக்கணும். அதை ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னா, நமக்கு இவ்வளவு நாள் கொடுக்கல, இவ்வளவு நாள் அல்லாஹ் நம்மளை விட்டு பிடிச்சிருக்கான், இதுக்கப்புறம் கஷ்டத்தை கொடுத்தாலும், இதுக்கப்புறம் சிரமத்தை கொடுத்தாலும் நம்ம அதை பத்தி பெருசா நினைக்க முடியுமா? கொடுத்ததின் மூலமாக அந்த அல்லாஹ் தானே அந்த அல்லாஹ் தஆலா ஜிக்ர் செய்ய வைக்கிறான். அப்போ ஒருத்தன் தொழுதுகிட்டு இருக்கான், பொதுப்படையா பார்க்குறப்ப தொழுவுடைய விஷயத்துல அவனுக்கு அல்லாஹ் எதிரியாவானா? அல்லாஹ்வுக்கு எதிரியாவல. நோன்பு பிடிக்க சொன்னான், கரெக்டாக ரமலானுடைய மாசத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? நோன்பு கரெக்டாக பிடிச்சிட்டான். அதனுடைய விஷயத்தில் எதிரியாவானா? எதிரியாகல. ஹஜ் செய்ய சொன்னான், வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னான், அதற்கான பணமும் அதற்கான உடல் ஆரோக்கியமும் இருந்துச்சுன்னு சொன்னான், அவன் போய் ஹஜ் செய்கிறான். அதற்கான விஷயத்தில் அவன் எதிரியாக மாட்டான். ஜகாத் கொடுக்க சொல்கிறான் அல்லாஹ், ஜகாத் கொடுக்க சொல்கிறான். இப்போதான் பிரச்சனை. 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கும் போது 2500 ரூபா கொடுக்க முடிஞ்சிச்சு அவனால். இப்போ 1 கோடி ரூபா சம்பாதிக்கும் போது எவ்வளோ கொடுக்கணும்? 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். 1 கோடி ரூபா சம்பாதிக்கும் போது 2 லட்சம் ரூபா. அப்பயும் அவன் அதே 2500 ரூபா தான் கொடுக்குறான். பிரச்சனை எங்கே வருது? ஜக்காத்தில் வருது. ஏன் பிரச்சனை பணத்தில் வருதுன்னா, நான் அல்லாஹ் இவ்வளோ காலமாக உன்கிட்ட கேட்குறதே எல்லா விஷயமும் அந்த பணத்துக்காக தான் கேட்குறேன். இவ்வளோ காலமாக நான் உன்கிட்ட கேட்டதே அந்த பணத்துக்காக தான். இப்படி அந்த பணத்தை கொடுக்க சொல்கிறேன், நான் எப்படி கொடுக்குறது? இவ்வளோ காலமாக கேட்டதே அதற்காக தான். அப்போ கேட்டு நான் சேர்த்து வச்சிருக்கிறத நீ கொடுக்க சொல்கிறேன்றப்ப, இவ்வளோ காலம் கேட்டதே நீ கொடுக்க சொல்கிற. அப்போ ஒருத்தன் சரியா கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நகைகளை வச்சுருக்கிறாங்க, அவங்க கொடுக்கல, எப்படி எந்த அளவுக்கு பங்கிட்டு போட்டு கொடுக்கணுமோ அதை கொடுக்கலன்னு சொன்னால், இப்போ மறுமையில் அந்த நகைகளையே உருக்கி, அந்த உருக்குனப்ப அது எவ்வளோ சூடாக இருக்கும், எவ்வளோ, அதை அப்படியே நம்ம உடம்புல ஊற்றுவோம், கண்ணில் ஊற்றுவோம். இப்போ எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய கஷ்டம். எதுன விஷயத்தில் வருது? பணத்துடைய விஷயத்தில் வருது.
சாதாரண நேரத்தில் நம்ம இப்படி ஒரு முஸ்லீமுடைய நிலை இருக்கலாம், இல்லை ஒருத்தர் சாதாரணமாக பார்க்குறப்ப மனிதனுடைய நிலை பணத்தை கொடுக்கணும்னு சொல்கிறப்ப கொடுக்காம இருக்கலாம், இந்த விஷயத்தில் இருக்கலான்ற ஒரு எண்ணம் நமக்கு வரப்ப கூட இப்போ குர்ஆன் இருக்கு. இப்போ நம்ம தாழ்வா பார்த்துட்டோம். உன்னதமாக நம்மளுடைய ஒரு முஸ்லீமை பற்றி நம்ம உன்னதமாக நினைக்கக்கூடிய விஷயத்தில் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் குர்ஆன் இருக்கு. என்ன இருக்கு? குர்ஆன் இருக்கு. குர்ஆன் இருக்கு. அந்த குர்ஆனை பக்கத்தில் வச்சிட்டாங்க. ஒரு செல்வந்தர் வரார், அவர்கிட்ட எவ்வளோ சொத்துக்கள் இருக்கு, எவ்வளோ பணம் இருக்குன்றதுக்கு கணக்கே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர் வரார். வந்து, நான் உனக்கு 1 கோடி தரேன், நான் உனக்கு 1 கோடி தரேன், நீ அந்த குர்ஆனை அல்லாஹ் காப்பாற்றணும். விளக்கத்துக்காக சொல்றான், உயர்வா பார்க்கறது, உயர்வான எண்ணத்துக்காக சொல்லப்படுகிறது. அவுது பில்லா. அந்த குர்ஆனை உன் காலால போட்டு நீ மிதிக்கணும். அந்த குர்ஆனை காலால போட்டு நீ மிதிக்கணும். ஒரு முஸ்லிம் இதை செய்வாரா? செய்ய மாட்டார். செய்ய மாட்டார். 10 கோடி தரான்றார், காலால போட்டு மிதிக்கணும். செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டார். 100 கோடி தரான்னு சொல்றார், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் தரேன்னு சொல்றாரு. செய்வானா? செய்ய மாட்டானா? செய்ய மாட்டான். சரி, குர்ஆனை வேணாம்பா, அந்த குர்ஆன்ல இருந்து அது அத்தனை பக்கம் இருக்கு, அந்த அத்தனை பக்கத்துல ஒரு 1/2 பக்கத்தை கிழி, 1/2 பக்கத்தை கிழிச்சு அந்த 1/2 பக்கத்தை கீழே போடு, கீழே போட்டு அந்த 1/2 பக்கத்தை மட்டும் நீ, நான் உனக்கு 100 கோடி தரேன். மூட்டை நிறைய தங்கத்தோட வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விருந்து கொடுக்க மறுத்தார்கள்னு வருது, அதை விருந்து கொடுத்தார்கள்னு மாற்றுங்க. பாபம் விருந்து கொடுக்க மறுத்தார்கள்னு வருது. அது எங்கள் ஊருக்கு ஃபுல்லாக நாங்கள் விருந்து கொடுக்க மறுத்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அபோன்ற வார்த்தையில் அத்தவன்னு வச்சுருங்க. ஆஹோ, அத்தவாய் இவ்வளோ ஐயஃபகுமா. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கஃபர குர்ஆன் ஃபக்கத் கஃபர பி முஹம்மத், யார் குர்ஆனை நிராகரிக்கிறார்களோ அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிராகரி. ஆக முழுவதுமாகவே குர்ஆனாக யார் இருக்கிறான்னா பெருமானார் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெருமானார் சொல்றது, அந்த புள்ளியை மாற்றுவதற்கு கூட, ஒரு முஃப்தாவை மாற்றுவதற்கு கூட எனக்கு சக்தி கிடையாது. ஊட்ட நிறைய தங்கத்தோட வந்தும் ஒரு புள்ளியை கூட மாற்றவில்லை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாவால் ஒளிந்த ஒரு முஸ்லிம் இருப்பார் என்று சொன்னார். 100 கோடி கொடுத்தாலும் சரி, அதனுடைய ஒரு காதினத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை கூட அவர் காதால் மிதிக்க மாட்டார். அமல்களிலே விஷயத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம், சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்கத்தான் செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நிஅமத்துல்லாஹ் லா துஹ்ஸா. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நம்ம எண்ணி பார்த்தோம்னு சொன்னா நம்மளால எண்ணவே முடியாது. அவ்வளோ அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். லகத் மன்ன அல்லாஹ் அலல் முஃமினீன் இது பாஸபிஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத்துகளை நம்ம எண்ணி பார்த்தோம்னு சொன்னா நம்மளால கணக்கில் கொண்டு வரவே முடியாது. ஆனா அந்த நிஅமத்துகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தான் இலாஹாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டு எந்த நிஅமத்துகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டல. சொல்லி காட்டக்கூடிய ஒரே நிஅமத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வாகிய நான் மட்டும்தான். அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு முழுக்கம் கொடுத்ததே நீ. வாப்பாவை கொடுத்த, அம்மாவை கொடுத்த, மனைவியை கொடுத்த, மக்களை கொடுத்த, சொத்தை கொடுத்த, செல்வத்தை கொடுத்த, வேலையை கொடுத்த, இதெல்லாம் கொடுத்த நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நான் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியமத்துகள்ல ஒரு மிகப்பெரிய நியமத்து, அதைத்தான் நான் நியமத்தாவே பார்க்கணும். அந்த நியமத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உங்களுடைய நியமத்து என்னது? முஃமின்களே, உங்களுடைய நியமத் என்னது? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உங்கள்ல இருந்தே கொண்டு வந்தோம். பாத்தீங்களா? வேற ஒரு இடத்துல இருந்து வரல, வேற ஒரு நிலையில இருந்து வரல. எதுல இருந்து இருக்காங்க? உங்களிலிருந்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. பாத்தீங்களா? அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நியமத்துகள்லயே பெரிய நியமத். அந்த பெருமானாருடைய உம்மத்துல அல்லாஹ் தஆலா இப்போ ஒரு குழந்தைய நம்ம பார்க்கிறோம். ஒரு குழந்தைய நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா அந்த குழந்தையில ரெண்டை பார்க்கணும், ஒன்றை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த குழந்தையில தந்தையும் பார்க்கணும், அந்த குழந்தையில தாயையும் பார்க்கணும்.
சும்மா அந்த குழந்தை வந்துருமா? அந்த குழந்தையிலே தாயினுடைய ரத்தமும் இருக்கிறது, அந்த குழந்தையிலே தந்தையினுடைய ரத்தமும் இருக்கிறது. அந்த மாதிரிதான் படைக்கக்கூடிய எந்த படைப்பாக இருக்கக்கூடிய எந்த படைப்பாக இருந்தாலும் அதிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவும் இருக்கின்றான், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹும் இருக்கின்றார். அவருடைய வயிற்றுல குழந்தை, தாயுடைய வயிற்றுல குழந்தை. அந்த தாயுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை, அதுக்கு அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியல. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த குழந்தை என்ன முக வாழ்வையில் இருக்குன்னு தெரியல, அந்த குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரியல, அந்த குழந்தை எந்த வகையில் இருக்குது அப்படின்றது எதுவுமே, எந்த சிப்பத்து எதுவுமே தெரியல. ஆனால் அதை அவள் அறிகிறா, பார்க்கல, கண்ணால் பார்க்கல, அவள் அறிகிறா. குழந்தை இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கு, குழந்தை இப்போ கை காலை ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் அவள் எதில் பார்க்குறா? கண்ணில் பார்க்கல. இது எல்லாத்தையுமே அவள் பார்க்கறதே அவள் அறிவில் தான் பார்க்குறான். ஆனால் இப்போ டாக்டர் கிட்ட போகிறான், டாக்டர் விஞ்ஞானத்தை கொண்டு வராங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு வராங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு ஹஸ்பண்டை உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டா குழந்தை இருக்கு, குழந்தை கை கால் ஆட்டுது, குழந்தை திரும்பி படுத்துருக்கு, குழந்தை இந்த பக்கம் படுத்துருக்கு, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அறிவால பார்க்குற கதையா? இப்பொழுது அந்த குழந்தையை அவள் கண்ணால் பார்க்கின்றாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் அணுவும் இல்லை, அவர்கள் இல்லாமல் அந்த அணுவும் இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த விஞ்ஞானம் தேவையா? மொத்த விஞ்ஞானமும் அவர்கள் தான், மொத்த மதியத்திலுமே அவர்கள் தான். எனவே தான் அவர்கள் சொல்றாங்க, நீங்க வழியில ஏதாவது ஒரு கஷ்டம், இன்னொருத்தருக்கு துன்புறுத்தக்கூடிய ஒரு கல்லோ முள்ளோ இருக்கு, அதை நீங்க எடுத்து போட்டீங்கன்னு சொன்னா யாரும் பார்க்காதன்னு நினைக்காதீங்க. பெருமாள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கிறேன். மஸ்ஜிதுல யார் ஒருத்தர் துப்பி அசுத்தம் பண்ணிட்டு போயிட்டார், இன்னொருத்தர் வருவார் தொழுவர், அங்க சைதா செய்யக்கூடிய விஷயம், இந்த விஷயத்தை எல்லாம் யாரும் பார்க்கின்றார்கள் என்று நினைக்காதீர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனிருந்து பார்க்கின்றார்கள். அவள் இருக்கிறது மூலமா தான் நம்ம பார்க்கவே முடியுதுன்னு சொன்னா, தாயுடைய வயிற்றுல குழந்தை இருக்கத்தான் செய்யுது. ஆனா தாய்க்கு தலைவலி வந்துச்சுன்னு சொன்னா குழந்தைக்கு அந்த தலைவலி வருமா? தாய்க்கு கை வலி வந்துச்சுன்னு சொன்னா குழந்தைக்கு அந்த கை வலி வருமா? தாய்க்கு வயிற்றுலேயே வலி இருந்தாலும் சரி அந்த வலி குழந்தைக்கு வருமா? தாய்க்கு வயிற்றுல வலி இருக்கலாம், இப்ப அந்த குழந்தை இருக்கு வயிற்றுலதான் இருக்கு, தலைவலி வந்திருக்கப்ப அவளுக்கு குழந்தைக்கு தலைவலி வரல, ஏன்னா தலையில இல்ல. கை வலி வந்திருக்கப்ப குழந்தைக்கு கை வலி வரல, ஏன்னா கையில இல்ல. இப்ப தாய்க்கு வயிற்று வலி வருது, ஆனா குழந்தை வயிற்றுலதான் இருக்கு. தாய்க்கு வயிற்று வலி வந்தாலும் குழந்தைக்கு அந்த வலி இருக்காது, வலி இருப்பது தாய்க்குத்தான் இருக்கும். அரகத்திலே வேதனை அனுபவிக்கக்கூடியவரிடமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்காங்க. சொர்க்கத்துல சொர்க்கத்தை அனுபவிக்கிறவங்க கூடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்தை கொடுக்கிற சொர்க்கமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு, அந்த வேதனையை கொடுக்கிற நரகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ரெண்டு விட்டும் பரிசுத்தமானதாக இருப்பார்கள். அவன் அடையக்கூடிய நரகத்தினுடைய வேதனை மூலமாக அந்த நரகம் கொடுக்கக்கூடிய வேதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சொர்க்கத்தில் கூட இருந்தா, சொர்க்கத்தில் கூட சுகம் அனுபவிக்கிறனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்க வேண்டும். இப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ ஷைத்தானுடைய விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப பெருமானார் சொல்றாங்க, தனாமு ஐனி வலா யனாமு கல்பி. நான் படுத்திருப்பேன், நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன், என்ன நீங்க பார்ப்பீங்க, ஆனா என்னுடைய கண்கள் தான் தூங்கும், என்னுடைய கல்பு தூங்காது, என்னுடைய கல்பு தூங்காது. அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு தூக்கத்தையும் கொடுக்கறது கிடையாது, மயக்கத்தையும் கொடுக்க கிடையாது. அப்ப தூக்கத்தையும் மயக்கத்தையும் கொடுக்கல, ஏன்னா மயக்கத்தையும் கிடையாது. அந்த சூர்புதப்பட்டு தரநாச சுகாரா எல்லாருமே அந்த நிலையில கிடக்கிறப்ப அப்படி மயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், கிறங்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தூக்கத்தையும் கொடுக்கல, மயக்கத்தையும் கொடுக்கல. தூக்கத்தையும் ஏன் கொடுக்கல, மயக்கத்தையும் ஏன் கொடுக்கலன்னா, தூக்கத்தை கொடுத்து விட்டால் முஹம்மதை நீங்கள் என்னை சிக்கர் செய்ய முடியும், மயக்கத்தை கொடுத்து விட்டால் முஹம்மதை நீங்கள் என்னை சிக்கர் செய்ய முடியுமா? தூக்கம் மயக்கம் கூட கொடுக்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை சிக்கர் செய்யாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட பெருமானாருக்கு மௌத்தை கொடுத்து விடான அல்லாஹ் தஆலா. தூக்கம் மயக்கத்தையே கொடுக்கலப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு பெருமானார் மீது முஹப்பத். என் நேரமும் என்னை நீங்கள் சிக்கர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், என் நேரமும் உங்களுடைய ரப்பாக நான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வாப்பா தானே தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப வாப்பாவுடைய சிந்தனை இருக்குமா? வாப்பாவா இருப்பாரா? உம்மா தானே, மனைவி தானே. தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப மனைவியா இருப்பாளா? தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கணவனா இருப்பானா? உறவு கட் ஆகுது, தூக்கத்துல கட் ஆகுது, மவுத்துல கட் ஆகுது. என்ன கட் ஆகுது? விட்டுட்டு போயிடுவாங்க. வாப்பா கிடையாது, உம்மா கிடையாது,
பாப்பான்னு கூப்பிட முடியாது, உம்மான்னு கூப்பிட முடியாது, மனைவின்னு கூப்பிட முடியாது, பிள்ளைகளை கூப்பிட முடியாது. பெருமானாருக்கு தூக்கத்தை கொடுத்தாள்னா ரப்பு பெருமானாருக்கு ரப்புன்றது கட்டாயிடும். பெருமானாருக்கு மயத்தை கொடுத்தானா பெருமானாருக்கு ரப்புன்றது கட்டாயிடும். பெருமானாருக்கு நான் மௌத்தை கொடுத்தால் பெருமானார் மௌத்தானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரப்புன்றது கட்டாயிடும். எப்ப பிரிச்சானோ, எப்ப ருபூபியத்து வெளியாச்சோ, யாரால வெளியாச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால வெளியாச்சு. எப்ப வெளியாச்சோ அப்பத்துல இருந்து நான் அந்த கட்ட உடவே பார்த்தேன். பெருமானாருடைய ரப்பாக இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ஷைத்தான் முஅல்லிமுல் மலக்கூத் யாருக்கு பாடம் எடுத்திருக்கிறார்? மலக்குமார்களுக்கே பாடம் எடுத்திருக்கிறார். அந்த மலக்குமார்கள் கிட்ட பாடம் மலக்குமார்கள் பாடம் கற்றுக்கிட்டதுனால தான் அது லைட்டாக வெளியாச்சு. இனி இஸ்ராயீல் ஃபிரார்லி கலீஃபான்னு அல்லாஹு தாலா மலக்குமார்கள்ட்ட சொல்கிறப்ப அல்லாஹு தாலாட்ட சொல்கிறான், அல்லாஹுடைய உத்தரவு, அல்லாஹுக்கு தெரியாதது வேறு எதுவுமே கிடையாது, அவன் தான் நம்மள எல்லாமே சொல்லியிருக்க, எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஆஹா, அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க? அவன் ஒருத்தரத்தனை சண்டை போட்டுப்பானே, அவன் ரத்தத்தை ஓட்டிப்பானே, அவர்களில் இருந்தா நாங்கள் இப்பொழுது எந்தவித பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய எங்களை விட்டுட்டு அவர்களில் இருந்தா நீ உன் கலீஃபாவை கொண்டு வர போறான்னு கேட்குறாங்க. இது யாரு? ஷைத்தான் இருந்து வாங்கினாங்களே, முஅல்லிமுல் மலக்கூத்துன்னு ஷைத்தான் இருந்தே இல்மை வாங்கினாங்களே, அந்த இல்மு தான் அப்போ வெளியாச்சு. இப்போ மதீனத்துல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் வெளியானது. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கென்ற ஒரு இல்மே கிடையாது, அந்த இல்மை தர வேண்டும் என்றால் ரப்பே நீதான் தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து வெளியானது. ஆக அந்த மதீனத்துல் இல்முக்கு ஏதாவது தெரியாம இருக்குமா? ஜாபர் தய்யார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதை அவங்க வெளியே சொல்லக்கூட இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அங்கே போங்க, அந்த மலைக்கிட்ட போயிட்டு அதற்கிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிச்சுக்கோங்க, தண்ணி இருந்தால் அதை வாங்கி குடிச்சுக்கோங்க. உடனே இவங்க போகிறாங்க, போயிட்டு மலைக்கிட்ட போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறாங்க, உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்க சொன்னாங்க. உடனே அந்த மலை சொல்லுது, அத்தகுன் நார் அல்லத்தீவ் கூதுனா சோலே ஜாரா. இந்த ஆயத்து, இந்த விஷயம் பெருமானாரின் மூலமாக வந்ததற்கு பிற்பாடு நீங்கள் பயந்துக்கங்க, மக்களையும் இந்த கற்கள் நரகத்திற்கு போகக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பயந்துக்கங்க அப்படின்ற விஷயம் வந்ததற்கு பிற்பாடு நரகத்துக்கு போகக்கூடிய கல்லாக நான் ஆகிவிடுவேனா? அந்த மலை என்ன அதனுடைய பயம் என்ன ஆயிடுச்சு? கற்களும் நரகத்திற்கு போகுன்றது வந்ததற்கு பிற்பாடு நரகத்திற்கு போகக்கூடிய கல்லாக நான் ஆயிடுவேனா அப்படின்னு நான் அழ ஆரம்பிச்சேன். நான் அழுது இப்பொழுது என்னிடத்துல தண்ணியே இல்லை, கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட பெருமானார் அனுப்பின ரசூல் நீங்க கேட்டிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனா அழுது என்னிடம் தண்ணியே கிடையாது.